பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாவட்ட செயலர் தான் பொறுப்பு. நீ தான் பெர்மிஷன் கேட்டிருக்க. அப்போ நீ தான் காப்பாற்றணும். நீ என்ன செய்யணும்? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் வீசுறாரு, சரியாகுமா? 10 பேர் கிட்ட இறந்துட்டாங்க. அந்த பேசிட்டு இருக்கும்போது அவர் அட்டென்ஷன் பண்றதுக்காக தான் நாங்க செருப்பு வீசணும்னு சொல்லிட்டு ஏன் முட்டாளாம நீதிபதியை நொந்து சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முதல் இன்சிடென்ட்லேயே தலைமுறைவான எப்படி என்னைய வேணா அடிங்க, என் கட்சிக்காரங்களை அடிங்கன்னு சொல்றாரு. தலைவர் அப்படி சொல்றாரு. அவன் பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டார். 25,000 பேர் இருக்க இடத்துல உன்னால தண்ணி கூட கொடுக்க முடியலன்னா நீ அரசியல் கட்சி என்றதுக்கு லாயக்கா? பட்டினப்பாக்கம் பங்களாவில் சினிமாக்காரங்க 2 பேரை செஞ்சிருக்காரு. மீண்டும் சினிமாவுக்கு விஜய் வருவார். இவர் ஒரு பொதுக்கூட்டத்தை உன்னால கட்டுப்படுத்தி நடத்த முடியலையே, ஒரு கட்சி நிகழ்வை உன்னால சரியா நடத்த முடியலையே, நீ என்ன கட்சியா நடத்துற? மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல சாட்டை அடின்னு சொல்லணும். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், கரூர்ல கடந்த வாரம் சனிக்கிழமை பெருந்துயரம் சம்பவம். இது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. ஆனா இதுல பலதரப்பட்ட கேள்விகளும் மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் எங்க மேல தப்பு கிடையாது, அரசு மேலேயும் காவல்துறை மேலதான் தப்பு அப்படின்றாங்க. உண்மையிலேயே யார் மேலதான் தப்பு? அதாவது விஜய்க்கு வந்த கூட்டம் கட்சிக்காரங்க சொல்றபடியே 25,000 தான். ஆனால் இதே சம்பவங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் இதை விட 5 லட்சம் பேருக்குன்ன முருகன் மாநாடு அமைதி அடைஞ்சு இல்லை, எந்தவித கலவரமும் இல்லை. அப்போ யார் வர்றவங்க நல்லவங்களா இருந்தா, கூடுறவங்க கட்டுப்பாடோட இருந்தா எந்தவித அசம்பாவும் வராது. கூடுறவங்க அதை பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும். ஏமா குழந்தை 3 மாச குழந்தை 1 வயசு குழந்தையெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போகணும்? அவர் விஜயே எடுத்துட்டு வர வேண்டாம்னு சொல்றாரு. நீ எடுத்துட்டு போனது யாரு? மக்கள் தப்பு. ஆனா அந்த காவல்துறை எதுக்கு இருக்கு? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் காவல்துறை. அப்போ காவல்துறை டிஎஸ்பி என்ன சொல்றாரு? எப்பா எவ்வளவு பேர் வருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. 10,000 பேர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500 போலீஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. 10,000க்கு 25,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ அங்கே பாதுகாக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. ஆனா அங்க காவல்துறை எக்ஸ்ட்ரா தான் ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க. 10,000 பேருக்கு 500 காவலர். இதே 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் நடந்திருக்கு. அங்க 15,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பவே 156 சம்திங் போலீஸ் தான் போட்டிருக்காங்க காவல்துறை. இல்லை, அது எடப்பாடியாருன்னு சொன்னார். இந்த மாதிரி எனக்கும் பாதுகாப்பு இல்லை தான், ஆனால் கட்சி கட்டுப்பாடோட இருந்துச்சு. என்ன காரணம்? எவன் மூஞ்சி அவனுக்கு தெரியும். இவன் இந்த கட்சி இந்த தெருக்காரன் இந்த தெருக்காரன் தெரியும். இந்த கூட்டத்தில் 4 மாவட்டத்துக்காரன் வந்திருக்கான். என்ன செய்வான்? யார் மூஞ்சி யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ இவனா சத்தம் போட பாய் சுமாரா அப்படின்னு சொல்றது கட்டுப்பாடு உள்ள தொண்டர்கள் அங்கே இல்லை. அதாவது இன்னைக்கு மதியழகனுக்கு ஏன் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, முன் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நீதிபதி சொன்னார். நீ தானடா கண்ட்ரோல் பண்ணணும். மாவட்ட செயலர் தான் பொறுப்பு. நீ தான் பெர்மிஷன் கேட்டிருக்க. அப்போ நீ தான் காப்பாற்றணும். நீ என்ன செய்யணும்? விஜய கூட்டம் அதிகமாக இருக்கு, நீங்க வராதீங்க சொல்லியிருக்கணும். ஆனா இப்போ விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு 2 இடம் கேட்டோம், அந்த இடம் தரல. அப்ப காவல்துறை திட்டமிட்டு தானே எங்களை நசுக்குறாங்க, இந்த இடத்த கொடுக்குறாங்க. அந்த இடம் கொடுக்காம இருந்திருந்தா எங்களுக்கு இந்த விபத்து வந்திருக்காது அப்படின்னு தானே தாவேக்காரங்க. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ஜென்ரேட்டர் வச்ச இடத்துல நாங்க கொடுக்கல. நான் முதல்ல 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே நிறுத்த சொன்னோம். அவங்க தான் ஆர்வ கோளாறுல தள்ளி வந்துட்டாங்க. வேன் அங்கே நின்றுச்சு. அப்போ ஆம்புலன்ஸ் வேன் அங்கேருந்து போக முடியாது. ஒரு 2 பேர் கூட இடையில கேப் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் நெருக்கடி வந்துச்சு. அப்புறம் இங்கே போலீஸ்காரங்க அதில் தடியடி செஞ்சாங்கன்னு வச்சுங்க, தப்பாயிடும். அந்த இதில் மேலே ஏறி நிற்கானுங்க, இரும்பு இதில் அது பொத்துக்கிட்டு விழுது, மரம் பொத்துக்கிட்டு விழுது. கடைசியில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேலே மேலே விழுந்து அந்த மூச்சு விட முடியாமல் குழந்தைகள் எல்லாம் 41 பேர் ஸ்பாட் அவுட் ஆகியிருக்காங்க. அப்போ அது ஒன்று என்னதான்
அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அதை கட்டுப்பாடு செய்ய வேண்டிய யார் பொறுப்பு? மாவட்ட செயலாளர் பொறுப்பு, விஜய் பொறுப்பு. விஜய் பேச்சு அங்கே யாராவது கேட்டாங்களா? சரி விட்டுருவோம். விஜய்க்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் வீசுறாரு, சரியாகுமா? ஒரு 200 பாட்டில் எடுத்து கொண்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ஒரு பாட்டில் வீசினோன்னா அங்கே பாட்டில் பிடிக்கிறதுக்கே தள்ளுமுள்ளு, கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் காதில் போய் சொல்கிறாரு, சொன்ன பிறகு தான் இறங்கி போகிறாரு. அந்த பாட்டில் வீசும் போதே அங்கே டெத்து ஆயிடுச்சு. ஓகே. ஆக எப்போ அந்த நடந்துச்சுங்கிறதும் விஜய்க்கு தெரியுது. ஆனா நிறைய சந்தேகமான கேள்விகள் தாவக்கவினர் இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது முன்கூட்டியே, செந்தில் பாலாஜி முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போனது, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி திட்டமிட்ட மாதிரி நடக்குது அப்படின்னு தாவக்கவினர் சொல்றாங்க. அதுல பக்கத்து தெரு செந்தில் பாலாஜி வீடு, அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த ஆஸ்பத்திரி பக்கத்துல. ஓகே ஓகே. இன்சிடென்ட் நடந்த இடம் இல்ல, ஆஸ்பத்திரி பக்கத்துல செந்தில் பாலாஜி. சரி என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வழியா வந்திருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் வந்தோன்னா அது கோயின்சைட் ஆயிட்டு. ஆனா இது திட்டமிட்டு பண்ணது இல்ல. இல்ல அதாவது செருப்பு வீசியிருக்காங்க. அது எப்படி அதை சம்மந்தப்படுத்துறாங்கன்னா, இவர் பாட்டு பாடினார்ல 10 ரூபாய்க்கு பாட்டில், அதுக்கப்புறம் தான் அந்த எதிர்ப்பு விஷயங்கள் வந்திருக்கு. அப்போ அந்த சந்தேகம் எழுதுறது இயல்பு தான், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் அங்கே இப்படிலாம் வரும்னு நினச்சி முன்கூட்டியே எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதில் காசு கொடுத்து சகுனி மாதிரியா எட்டப்பன் மாதிரி உருவாக்குனாங்கன்னு தெரியல. அந்த செருப்பு வீசுறவன் தமிழ்நாடு வெற்றிக்கழக ஆளு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உண்மையான ஆளா இல்லாட்டி காசு கொடுத்து தமிழ்நாடு வெற்றிக்கழகத்தை சில வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது விசாரணை கமிஷன்லாம் தெரியும். ஆனா அங்க நேர்ல சம்பவம் பார்த்தவங்க சொல்றாங்க, செருப்பு வீசுறதுக்கு நான் எதுக்கு வீசணும்னா விஜய் அட்டென்ஷன் பண்றது. ஏன்னா என் பக்கத்துல பல பேர் அந்த டைம்ல மயக்கச்சி விழுந்துட்டாங்க, அப்போ 10 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அந்த பேசிட்டு இருக்கும்போது, அவர் அட்டென்ஷன் பண்றதுக்காக தான் நாங்க செருப்பு வீசணும்னு சொல்லிட்டு நேர்ல சம்பவத்தை பார்த்த ஒருத்தர் பதிவு பண்ணிருக்காரு. ஏன் முட்டாளாவன் ஒரு தலைவன், நீ நேசிக்கிறவன், அவனை போய் செருப்பால எரியலாமா சொல்லுங்க? செருப்பு என்ன மாதிரியான விஷயம்? அது எரியிறது தப்பு இல்லை, பவுன்சர்ஸ் தடுத்துருக்காங்க. சரி ஓன்னு கத்த வேண்டியதானே இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்ட்டு. அவர் அந்த மாதிரி கத்தினாரா? கத்தி அந்த கூட்டத்துல கேட்கல, விஜய் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாரு. அது முழு வீடியோ பார்த்தா தான் சொல்ல முடியும். அதாவது விசாரணை கமிஷன் இருக்கு, விசாரணை அதிகாரி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு டோட்டலாக கரூர்லையும் விசாரணை நடந்திருக்கு, உயர்நீதிமன்றத்துலையும் விசாரணை நடந்திருக்கு. நாம் நீதிமன்றத்துக்கு எதிராக பேச முடியாது. நீதிபதிகள் நங்கு 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 நங்குன்னு விஜய் தலையில் குட்டிட்டாங்கன்னா அவர் நீதிபதியை நொந்து சொல்றாரு, நீதிமன்றத்தை அரசியல் களம் ஆக்காதீர்கள். எவ்வளவு பெரிய வேதனை. கண்டிப்பா. அது மட்டும் இல்லை, நீங்க ஏன் கூட்டத்தை நிறுத்தல? விஜய் கேள்வி. அது மட்டும் இல்லை, முன்ஜாமீன் கொடுக்குறாரு புஷி ஆனந்த், ரிஜெக்டட். அப்போ என்ன அர்த்தம்? இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணணும். அந்த ஆளு ஓட்டிக்காண்டு. ஆமா. அதுக்கு என்ன ஒரு கதை சொல்றாங்கன்னா, வேன்ல கூட்டிட்டு வந்திருக்காரு புஷி ஆனந்த், நீ ஏன்டா ஒழுங்கா வேலை செய்யலன்னு கச்சா முச்சான்னு திட்டி அடிச்சு விட்டாரு. அந்த கோபத்தில் இறங்கி வீரப்பங்காட்டுக்குள்ளே போயிட்டாரு, எப்படி வரக்கூடாதுன்ட்டு. முதல்ல ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முதல் இன்சிடென்ட்லேயே தலைமுறைவான எப்படி? இவர்ல தியாகியா, என்னை அரெஸ்ட் பண்ணியா, நீ முன்னால் நிற்கணும். இப்போ இவர் சொல்றாரு, என்னைய வேணா அடிங்க, என் கட்சிக்காரங்களை அடிக்கன்னு சொல்றாரு. தலைவர் அப்படி சொல்றாரு, அவன் பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டாரு. பொதுச் செயலாளர் சொன்னதான் ஞாபகம் வருது. அவர் முன்ஜாமீனுக்காக அவர் தரப்பு வாதத்தை சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது மாவட்ட செயலாளர் தான், என்ன எதுக்கு நீங்க கைது பண்றீங்க? அப்போ என்ன அர்த்தம்? ஐயா சாமி நீ விட்டுருங்கய்யா, இவன் அரசியலுக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ தப்பிக்கணும்னா கூட இருக்கிற மாவட்ட செயலாளர் பலிகடாக்குறாங்க தமிழக வெற்றி கழகம், அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, ஏங்க அந்த மாவட்ட செயலாளர் எத்தனை கூட்டம் நடத்திருக்காங்க? இதான் முதல் கூட்டம். நிச்சயமா. அந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மதியோட இப்போ ஒய்ஃபு கதர்னாங்க பாருங்க, தனியாக இருந்துங்க, கூட யாரும் இல்லை.
என் புருஷனையும் அந்த கோயில் காவலாளி மாதிரி கொன்னுறாதீங்க. இவ்வளோ பெரிய வார்த்தை. அது மட்டும் இல்லை, இந்த இந்த வழக்குகள் எப்படி பதிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, நான் பெயிலபிள் அஃபென்ஸ் எல்லாமே மினிமம் 7 வருஷம் கடங்காமல் இல்லைன்னா ஆயுள் காலம் போடலாம். அப்படிக்கு ஒரு இது. இவ்வளவு சூழ்நிலை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை விடுத்தோம்ல, கட்டுப்பாடு சில கட்டுப்பாடு வச்சோம்ல, அந்த கட்டுப்பாடு எதையாவது ஒண்ணு பின்பற்றிருக்கலாம். அந்த இடத்துல தண்ணி ஏன் வைக்கல? அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரல. தண்ணி கொடுக்கல, முதல்ல சோத்த விடுங்க. அப்போ 25,000 பேர் இருக்க இடத்துல உன்னால தண்ணி கூட கொடுக்க முடியலன்னா நீ அரசியல் கட்சி இடத்துக்கு லாயக்கா? இப்போ முன்னால தமிழ்நாடு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? ஏடா ஒரு கூட்டம், அதுல ஒரு 10,000 தண்ணி பாட்டில் உன்னால விநியோகிக்க முடியல, நீ எப்படி தமிழ்நாடு மக்களுக்கு குடிநீர் கொடுப்ப? கேள்வி எழுதா இல்லையா? நிச்சயமா. ஒரு பாட்டில தூக்கி போடுற, நாளைக்கு அது வராது. சொல்றேன், எதுக்கு ஆட்சி வந்து என்ன செய்வீங்க? இந்த திட்டமிடுதலே இல்லை. ஏங்க, அவர் டிஎஸ்பி என்ன சொல்றாரு, அங்கிருந்து வந்துட்டு இருந்து ஏற்கனவே டிலேயா வர்றீங்க, கூட்டம் எக்கச்சக்கமா ஆயிட்டு, அப்படிங்கும்போது என்ன செய்யணும்? ரூட்டை மாற்றி நம்ம கூட்டம் அதிகமாயிட்டு, இல்லாட்டி கை மட்டும் காமிச்சிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். எதுக்கு பேசுறீங்க? டான்ஸ் ஏன் ஆடுறீங்க? ரூபாய்க்கு 10 பாட்டில்னு பேசுகிற இடமா அது? அது மாத்திரம் இல்லாமல் விஜய் மேலே இன்னொரு கேள்வியும் வைக்கப்படுது. திட்டமிட்டு தான் இவர் லேட்டாக வந்திருக்கிறாரு. ஆமாம், ஏன்னா நாமக்கல்ல 8:45 ஸ்பாட்டு, கரூர்ல 12 மணிக்கு. ஆனா இங்க சென்னையில இருந்து கிளம்புந்து அவர் 8:45 தான் கிளம்பியிருக்கு. அப்ப திட்டமிட்டு தான் இவர் செயல்பட்டு இருக்காரா அப்படின்னு. ஆமா, அதாவது விஐபிங்கிறவங்க நாங்க லேட்டா தான் வருவோம் அப்படிங்கிறது. ஆனா இதே விஜய் ஷூட்டிங்ல சினிமால இருக்கும்போது ஸ்பாட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிடுறாரு சார். பணம் 150 கோடி. அப்போ ஏய் அப்படிங்கிற வருமா இல்லையா? கண்டிப்பா. அது தெலுங்காரர் ப்ரொடியூசர். அதனால அது வேற இது வேற. ஆனால் அது கொஞ்சம் சரியான நடவடிக்கை இல்லை, திமிரு பிடித்த நடவடிக்கை தான். நான் 8:45 தான் எங்கள் வீட்டில் இருந்து புறப்படுவேன் தனி விமானத்தில். நீ சொல்கிறதெல்லாம் சரியான இது இல்லாமல் பிளானில் இல்லாமல் கோயிலுக்கு போயிருக்காரு புஷியானது. அவர் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, ஏக்கிய கோயிலுக்கெல்லாம் போட்டிருக்க, சரி கோயிலுக்கு போயிருக்கல, பின்னால் இருக்க வேனில் இருந்து அவங்கள வந்து விஜய் கை காமிக்க சொல்லு, பாதி பேர் இங்கே செட்டில் ஆகிடுவாங்கன்னு இருக்காங்க. இவர் வேனுக்குள்ளேயே பதுங்கிட்டு வேனை சாத்திட்டு புறப்பட்டுருக்காரு. அங்கே பின்னாலே ஸ்கூட்டருக்காரன் வந்திருக்கான், இடிச்சிருக்கான், அது ஒரு ஆக்சிடென்ட்டு. அப்புறம் பின்னாலே ஆளுக்கு ஓடியாந்துருக்காங்க. அதெல்லாம் என்னது? அப்போ தன்னை பார்க்குறவங்கெல்லாம் இவ்வளோ ஏங்கணும் போகணும் எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்துறாரு போல இருக்கு. க்ரௌடை கூட்டுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த க்ரௌடை பார்த்தோன்னா இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓகே, அதுதான் காரணம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, கரூர் ஷெட்யூல் வந்து இவங்க வெளியிட்டாங்கல்ல, இதுக்கு முன்னாடி விஜய் சுற்றுப்பயணம் ஷெட்யூல் பண்ணும்போது கரூர் வந்து டிசம்பர் 13 தான் இருந்தது. ஆனா எதுக்கு செப்டம்பர் 27 இவங்க அதிரடியா மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அதிரடியா மாற்றம் வேற ஒன்றும் இல்லைங்க. கரூர் நாமக்கல் பக்கம் இருக்கு. நாமக்கல் போறவரை அப்படியே கரூர் விசிட்டையும் முடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுருக்கலாம். மற்றபடி வேற ஒரு இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இவரு பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு ஒரு 3 நாட்கள் முன்னாடி திமுகவினர் வந்து நம்ம முப்பேறு விழா நடத்தினாங்க அந்த இடத்துல. ஏன் எடப்பாடி பழனிசாமி நடத்தினார? அதனால மாஸ் காட்டுன்றதுக்காக இங்க கரூர் மாத்தினாங்களா? இருக்கலாம், மாஸ் காட்டுறது அது. ஆமா, அந்த திமுகவை டம்மி பண்ணணும். ஆமா, அதாவது அவங்க முப்பேறு விழான்னா அதை விட அதிகமா கூட்டம் கூட்டி காமிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணிருக்கலாம். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விபத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு விஜய் அவர்கள். அப்படியே ஒரு ஆக்டிங் மாதிரியே இருக்குதுன்னு பல வெளியில வந்து கருத்துக்கள் இருந்தாலும் உண்மையிலேயே தன் மனம் வருந்தி அவர் வந்து என்ன பண்றாரு, வீடியோ வெளியிடுறாரு. அதுல பல விஷயங்கள் பேசினாரு. லாஸ்டா பேசும்போது, சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என் மேல கைய வைங்க, என் நிர்வாகிகள் மேல கைய வைக்காதீங்க, நான் ஒண்ணு வீட்டில தான் இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் எடுத்துக்க முடியும்? எதுக்கு அங்க பாலவாக்கம் வீட்டுல இருந்து பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு வந்தாரா? ஆலோசனை மேற்கொள்றது சொன்னாரு. அதுல ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பட்டணப்பாக்கம் பங்களாவில் எந்த தொண்டனையோ கட்சி
பிரமுகரையோ நிர்வாகிகளையோ சந்திக்கல. சந்திச்ச 2 பேர். ஒருவர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், இன்னொருவர் லிங்குசாமி. சினிமாக்காரங்க 2 பேரை சந்திச்சிருக்காரு. ஏன்னா இனிமேல் எப்படியாச்சும் வேற வழி இல்லை, மறுபடியும் சினிமாவுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரை சந்திச்சு பேசியிருக்காரு. மீண்டும் சினிமாவுக்கு விஜய் வருவார் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுது. அப்போ கதை டிஸ்கஷன்ல பட்டினப்பாக்கம் வீட்டில் டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆமாம், ஏன்னா ஜென்டில்மேன்லாம் அவர் பொலிட்டிக்கலாக எடுத்தார் இல்லையா, ஆமாம். அதனால இருந்திருக்கலாம். ஏன்னா கட்சிக்காரங்களை தவிர்த்துட்டு இவர் சினிமாக்காரங்களை சந்திக்க வேண்டிய அவசியம். அப்போ திரும்பவும் அரசியலுக்கு முடக்கு போட்டு சினிமாவுக்கு திரும்புறார். ஆமாம், அதாவது இன்னொன்று என்னென்னா, முன்ஜாமீன் நிராகரிக்கப்படுது. விஜய்க்கு ஏகப்பட்ட கேள்விகள், நீதிமன்றம் கேள்விகள் கேட்கறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அரசாங்கத்தையே குறை சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். நீங்கள் ஏன் பெர்மிட் பண்ணீங்க? இதில் இன்னொன்று என்னென்னா, இவர் ஒரு 41 பேர் பலியானது மட்டுமல்ல, எல்லா கட்சிக்காரர்களுக்கும் ஒரு சரியான தீர்ப்பு இந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இனிமேல் பட்டு உங்கள் யாருக்கும் பொதுக்கூட்டத்துக்கோ மற்ற நிகழ்வுகளுக்கோ பெர்மிஷன் கிடையாது. இன்னும் 6 மாதம் தான் தேர்தல் இருக்கு. ஆனால் உத்தரவு அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் கண்டிஷன் என்ன, நீங்கள் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். அதுக்குன்னு நெறிமுறைகள் என்னென்ன நீங்கள் ஜீவோ போட்டிருக்கீங்க, அமல்படுத்த போகிறீங்க, என்கிட்ட சொல்லுங்கள், எங்ககிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் பெர்மிஷன்ட்டாங்க. ஸோ இது அரசுக்கும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கொண்டு வருது. அரசு நிச்சயமாக பாருங்கள், இன்னும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்க. சரி, இப்படியா இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றம் சொல்லும் போது தான் இன்னைக்கு கேஸ் சென்னை உயர் நீதிமன்றம் நடக்கும்போது நீதிபதி சரமாரியான கேள்வி கேட்டிருக்காரு. இது என்னையா கட்சி அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா கேட்டிருக்கு. அதாவது காரி துப்புறது மாதிரியான கேள்வி. நிச்சயமா அப்படிதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, ஒரு கட்சின்னா என்ன, உனக்கு ஓட்டு போடணும், மக்களுடைய ஆதரவு உனக்கு வேணும், அதுக்கு ஒரு தலைமை இப்படியா கலந்து. ஏங்க, ஒரு கூட்டத்தை கட்டுப்பாடோட உனக்கு நடத்த முடியலையே, தமிழ்நாட்டை எப்படி கட்டுப்பாடோட வைப்பேங்கிறத கேள்வி. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் உங்களை அறிமுகப்படுத்தும், டீசெண்டா இருக்காரு அப்படிங்கிறது. நான் வேற மாதிரி வந்தேன்னா நிறுவனமாக தான் வருவேன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இவர் ஒரு பொதுக்கூட்டத்தை உன்னால் கட்டுப்படுத்தி நடத்த முடியலையே, ஒரு கட்சி நிகழ்வை உன்னால் சரியாக நடத்த முடியலையே, நீ என்ன கட்சியாக நடத்துகிற அப்படின்னு யாருங்க. அதாவது சட்டம் கேட்குது, நீதிபதி என்ன கேட்குறாரு? நீதிபதி சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் கேட்குறாரு. ஆமாம், பலவிதமான கேள்வி கேட்குறாரு. சம்பவம் நடந்திருக்கு, மற்ற கட்சியினர்லாம் உதவி செய்கிற நோக்கத்தோடு அங்கே இருக்கிறாங்க. ஆனா தமிழக வச்சுக்காங்க ஒருத்தர் கூட இல்ல, எல்லா நிர்வாகிகளும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. என்ன கட்சி இது? ஏன் அவன் ஓட்டு பத்தி அனுபவம் உள்ளவன், நாளைக்கு அந்த ஸ்பாட்ல ஒர்க் பண்ணாதான் ஓட்டு விழும். அதை டிவியில இல்லைன்னு சொன்னாங்க. அண்ணா திமுகவும் திமுக காரங்களும் தான் சேர்ந்து ஸ்பாட் ஒர்க் பண்ணாங்க. தூக்கிட்டு போனது எல்லாமே அவங்க தான். இவங்க ஒண்ணுமே பண்ணலை, இவங்க ஆம்புலன்ஸை ஏற்பாடு பண்ணலை அப்படிங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்காங்கல்ல. அதை இவர் செஞ்சிருக்கணும். அதாவது என்ன பண்ணா, இவர் சென்னைக்கு போகாம அங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு 15 பேர் 50 பேர் போய் அங்கே போய் காசை கொடுத்து போய் எல்லாம் பாருங்க அப்படின்னு செஞ்சுருக்கணும். அவன் மக்களை ஒன்றை நம்பி செத்து போனவங்கள காப்பாற்ற முடியல, செத்து போனவங்க கூட வந்தவங்கள அவன் நீ ஆறுதல் சொல்லாமல் நீ பாட்டு படிந்து எவ்வளோ பெரிய தப்பு. அது பொறுப்பு இருக்க வேண்டியது யாரு? தமிழக முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இப்படி சொல்றாருல்ல, என் மேலே கை வைங்க, என் மேலே கை வைங்கன்னு. நேராக போய் நீதிமன்றம் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் தான் பொறுப்புன்னு சொல்ல வேண்டியது தானே. இன்னைக்கு கரூர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். இல்லை, நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இந்த சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தான் பொறுப்பு, விஜய் தான் பொறுப்புன்னு சொல்லிடுச்சு. அதனால இவர் நினைச்சிருக்கணும், நேராக போய் அங்கே நீதிமன்றத்தில் ஐயா தெரியாமல் செய்ய மனுஷன் முன்னூட்டியே அவங்க சிம்பத்தியை. இப்போ நான் இப்போ இந்த நீதிமன்ற போக்கு எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே அங்கே அட்வைசர்ஸு பெரிய லீகல் படித்து சட்ட நிபுணர்கள் இருந்தாங்கன்னா தான் சொல்லுவான், முதல்ல போயிரு, நீ அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே நீ போயிரு. இப்போ எதுக்கு டிஎம்கே அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா, சிம்பத்தி ஓட்ஸ் ஆகிடக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா எல்லா அரசியலே தானே பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸ்டாலின் எங்கள் விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாரு திரும்ப திரும்ப அதே பேசுவாங்க. இதுக்கு உதாரணம் இருக்கு.
ராஜீவ்காந்தியை திமுகவை கொன்னுச்சு சொல்லுங்க. இல்ல. எலெக்ஷன் பாதி நடந்திருக்கு. நான் இப்போ அருப்புக்கோட்டையில் இருக்கேன். எலெக்ஷன் பிரபோண்டாவுக்கு திடீர்னு பார்த்தா ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு முன்னால் நடந்த தேர்தலாம் பாருங்க, டிஎம்கே வந்திருக்கும். அதுக்கு பின்னால் நடந்த தேர்தலாம் டிஎம்கே தோத்துருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தேவையில்லாம திமுகவுடைய பேரை இழுத்து விட்டு அதே மாதிரி ஆயிடக்கூடாது, நமக்கு மறுபடியும் அதே ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவங்க பொறுமை காத்தாங்க. அது அரசியல்னு சொன்னாலும் தப்பு தான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு சிஎம் சார் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, விஜய் கைது செய்யப்படுவாரா? ஆனா அவர் மெச்சூரிட்டியான சொல்றாரு, இல்ல தனிநபர் ஆணையம் விசாரணை கொடுக்கிற அடிப்படையில நாங்க வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஆஸ் ஏ சிஎம்ங்கிற முறையில் நான் கைது உத்தரவு பிறப்பிக்க மாட்டேன். இப்போ அருணா ஜெகதீசன் அல்லது போலீஸ், இப்போ போலீஸ் அறிக்கை இன்னும் வரல, அந்த சூழ்நிலை ஏதோ இவங்களோ அவங்களோ ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதன் அடிப்படையில் நான் எடுத்தேன்னு சொன்னா சிம்பத்தி கொஞ்சம் குறையும். கண்டிப்பா அது விஜய்க்கு வர்ற சிம்பத்தி குறையும். அதனால அவர் வெயிட் பண்ணலாம். ஏன்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி இன்னும் எங்கேயாவது ஒரு இடத்துல கொளுத்தி வச்சு நாசம் அடிச்சு வேற மாதிரி போயிட்டான்னு என்னமா ஆகும்? கண்டிப்பா. அப்போ இவர் வந்து ஒரு சிஎம் வாங்குற முறையில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தர்மத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த விஷயத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டணும். ஏன்னா அவர் முழுமையா என்னால் அவரால் ஏற்றுக்க முடியலங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அவர் வந்து கோட்டையில் வந்து கூட்டம் போட்டார், எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டார், மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு போட்டார். அப்படியே போய் வீட்டில் போய் தூங்கியிருக்கலாம். ஆமாம். இந்த சூழ்நிலையில் கரூரில் ஸ்பாட்டுக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் அமைச்சர்லாம் உத்தரவிட்டு எல்லாம் செஞ்சார். நைட்டோட நைட்டாக கிளம்புனார், செஞ்சார். அப்போ அவர் அரசியலே பேசலை. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பற்றி இதுவரைக்கும் முதலமைச்சர் பேசலை. இல்லை, அவர் முதலமைச்சர் ஒரு வீடியோ காணொலி வெளியிடுறாரு. அதில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பொதுமக்களோ தொண்டர்களோ இழப்புறத அது விரும்ப மாட்டாங்க. என்னுடைய ஒரு தமிழ் உறவுகள், அந்த வார்த்தையை பாருங்க, என்னுடைய தமிழ் உறவுகள். அதனால அவரு டீசெண்டா. ஆனா அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வெளியிடுற வீடியோ தான் பெரும் பரபரப்பா. என்ன காரணம்? அதுல கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான அத்துமீறலான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. செத்து போயிட்டான், செத்து போனேன், உன்னை பார்க்க வந்தவன், நீ என்ன பேசணும்? உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன், என்னை மன்னிச்சிங்க, நடந்தது தப்பு, சரியான பாதுகாப்பு நான் ஏற்பாடு பண்ணல, என்னுடைய தொண்டர்களே என் கட்டுப்பாட்டில் இல்லை, இனிமேல் அப்படி நான் கட்சி நடத்த மாட்டேன் இன்னும் சொல்லியிருந்தா அவருடைய கட்சி தலைவருங்கிறது பெருமையாக இருக்கு. மாறா என்னையே அரெஸ்ட் பண்ணுங்க, என் கட்சிக்காரங்களை விட்டுருங்கன்னா அவரா எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மிரட்டல் கொடுக்குறாரோ சிஎம்க்கு? அதெல்லாம் இந்த சூழ்நிலையில தேவையில்லைங்க. அரசியல், அதாவது அரசியலில் ஒரு எல்கேஜி. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் கிராஜுவேட்டு. என்ன, அவங்க அப்பாட்ட இருந்து மிசாவில் அடிபட்டு உள்ளே போய் நொந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் அவருடைய உடலில் இன்னும் அந்த வலிகள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் அண்ணனை கூட ஓவர்டேக் பண்ணி தம்பி வந்தார் முதலமைச்சரா. ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. கண்டிப்பாக. என்ன, அவர் மத்திய அமைச்சராக இருந்தாலும் சூழ்நிலையால் அவர் முதலமைச்சராக வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்க அப்பாவே ஜட்ஜ்மெண்ட், கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு கலைஞர். எனக்கு அப்புறம் சிஎம் என்னுடைய இளைய மகன் தான் அப்படின்ட்டு. அதனால் அது அவர் கரெக்டாக, அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கார். அதாவது உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப பவ்யமாக டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லாட்டி தமிழகம் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி ஒரே எங்கேயும் போராட்டம், அடிபிடி, சண்டை அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகாமல் இந்த அளவு கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒரு காரணம். நீதிமன்றம் அடுக்கடுக்கான உத்தரவுகளை கொடுத்துருக்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். ஹிட் அண்ட் ரன் வழக்கு அப்படி ஏன் பதிவு பண்ணலை, ஆதவர்ஜினாவை ஏன் கைது பண்ணல, இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு சரமாரியான கேள்விகளை கேட்டு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. ஆதவர்ஜினாவை கைது பண்ணுங்க, ஹிட் அண்ட் ரன் வழக்கு வந்து அந்த வாகனத்தை மேல போட்டு பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு நிறைய உத்தரவு போட்டிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, அது சட்டத்தின் அடிப்படையில நீதிபதிகள் கேட்டது சரியான கேள்விகள் தான். அதுல கொஞ்சம் சரி, தர்ம அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய கேள்விகள் சரியான கேள்விகள். ஏன்னா அந்த வாகனத்தால் இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு,
நேற்று போதா குறைக்கு இங்கே சரஸ்வதி பூஜை வேற கொண்டாடி இருக்காங்க. ஆமா, அதுவும் அது இன்னும் பேசும் வைத்திருச்சல் கிளப்பும். அப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு கார் மோதி 4 பேர் இறந்துட்டா காரை கொண்டு போலீஸ் நிறுத்துறாங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்போ இதையும் எடுத்துருமா இல்லையா? ஏன்னா 2 பேரை பைக்கில் அடிபட்டு அந்த டிரைவர் பார்த்தோம் பஸ்ஸை நிப்பாட்டாம ஓட்டிட்டே வந்திருக்கிறாரு அப்படின்னு நீதிபதி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, அது வீடியோவே இருக்கு. அது ஆமா, வீடியோ இருக்கு. அது முதல் காரணம் ரசிகன் அப்படி பண்ணிடக்கூடாது. 2வது இவனும் நிறுத்தியிருக்கணும். இப்படி வந்துகிட்டு இருக்காங்க ஆளுங்க நிறுத்தியிருக்கணும். இவரும் விஜய் மாதிரி இவரும் ஸ்டண்ட்மேன் ஓட்டுற மாதிரி ஓட்டினா என்னத்துக்கு ஆகும்? அது நீதிமன்றம் கேட்டது சரியான கேள்வி. அதாவது அது இந்த இடத்துல திருமாவளவன் கேட்ட கேள்வி ஒன்று நச்சுன்னு கேட்டார் அந்த ஆள். இதுவரைக்கும் அவருடைய கருத்துக்கள் எனக்கு ஏற்புடையது அல்ல. ஆனாலும் ரொம்ப சூசகமாக திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிறத கூட மறந்து திரும்ப சொல்லியிருக்காரு, விஜய்க்கு மறைமுகமாக திமுக ஆதரவு கொடுக்கறதாங்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நீதிபதி கேட்டிருக்காரு. ஆக திரும்ப கேட்ட கேள்வியை நீதிபதியும் கேட்டிருக்காரு. அந்த கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா பேசாமல் இருந்திருக்கக்கூடாது. ஆமாம், அதாவது குறைஞ்சபட்சமாவது விஜயை கூப்பிட்டு போலீஸில் விசாரிச்சிருக்கணும். அது ஏன் செய்யலைன்னு. அதாவது திமுக அரசுக்கு, அதாவது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கேள்விகள் ஒரு நல்ல சாட்டையடின்னு தான் சொல்லணும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு முதல்வர் ரொம்ப கீழே இறங்கி விஜயை நண்பராக ஏற்றுக்கொண்டாரோங்கிற சந்தேகம் எழுபது நீதிபதிக்கு வந்திருக்கு. ஏன் இதெல்லாம் செயல்படலை அப்படிங்கிற சட்டத்தின் ஆவேசம் நீதிமன்ற குரலாக இருக்குது. அது தப்பு இல்லை, சரியான கேள்விகள் தான், கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். இனிமேலாச்சும் அரசு இந்த மாதிரி விஷயங்களில் பொறுப்போட சட்டத்தின் பார்வையோட அணுகணும். யாராக இருந்தேன்னு, அது விஜயா இருந்தேன்னு, ரஜினியா இருந்தான்னு, சத்யராஜா இருந்தேன், தப்பு தானே. சட்டத்துக்கு முன் எல்லாம் சமம். ஆமாம். இப்போ மாவட்ட செயலர் என்னங்க செய்வார்? நான் போய் சொன்ன கேட்பானே, இப்போ தலைவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படிமா? கண்டிப்பா. அப்போ இல்ல, சில காணொலியிலலாம் தொண்டர்கள் காவல்துறையை மதிக்கல. ஆமா, என்ற காணொலி சொல்லியிருக்காருங்க. எப்பா அங்கே 25,000க்கு மேலே கூட்டணிக்கு போகாதீங்க, நிறுத்துங்க, உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னு டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. ரெக்கார்டில் இருக்கு. ஆதவர்ஜினாவோ புசி ஆனந்தோ மதியழகனோ விஜய்கிட்ட பேச முடியுமா? பேசியிருந்தா கேட்பாரா? அவர் தான் கூட்டத்தை கண்ட இதில் குஷியில் இருக்காரு. சிஎம் சார் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பாட்டு 10 ரூபாய்க்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அந்த இடத்துல ஒரு ரப்சர் ஆகிட்டு இருக்க, இல்லைங்க அழுகிறாங்களே, அந்த கூக்குரல் அவர் கால் கேட்டிருந்தாலாச்சும் டக்குன்னு உட்காந்துருப்பார். அது கேட்ட ஒரு தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தா இருந்திருக்கிறார். அதான் நீதிபதி கடுமையான பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஏன்னா முன்ஜாமீன் கிடையாதுட்டாரு. இப்போ ஆதவர்ஜனை அரெஸ்ட் பண்ணணும், புஷியானது எங்கே இருந்தாலும் அரெஸ்ட் ஆகணும். இது என்னென்னா பின்னாடி எலெக்ஷன் ப்ரொபோண்டால எல்லாம் ஓடிப்பிட்டீங்களா, இன்னும் விஜய்க்கு இது மைனஸ் ஆகும். அதே மாதிரி அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? எடப்பாடியும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? திரும்பவாவது நைஸாக சொன்னார், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறான். அவர் பிளண்ட்டாக சொல்லிட்டார், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ ஆதவர்ஜினா ஃப்ளைட் ஏறுற அளவு விடலாமா? அதே மாதிரி டெல்லி மத்திய அரசும் உள்துறையில் கேள்வி கேட்டிருக்காங்க, பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் கேள்வி கேட்டிருக்காங்க. இவரும் டெல்லி போனார். ஆதவர்ஜினா யாரை பார்த்தாரு? ஒருத்தரையும் பார்க்க முடியலையே. பார்த்தா தப்பாயிரும் அது. ஏன்னா நீதிமன்றம் தேடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படியும் அரசாவது தான், டெல்லியில் கூட தமிழக போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் உள்ளே போகணும். அதே மாதிரி விஜயும் நிச்சயமாக வாய்ப்பு அதிகம். ஏன்னா அப்போ தானே தெரியும் சொகுசு வாழ்க்கைங்கிறது. அதாவது எந்த போராட்டத்திலையும் கலந்துக்காமல் ஜெயிலுக்கே போகாமல் மக்கள் ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் மட்டும்தான். ஆனால் மற்ற எல்லாரும் திமுகவிலும் சரி அண்ணா திமுகவிலும் ஜெயிலுக்கு போனவங்க தான். அதே மாதிரி விஜயும் ஜெயிலுக்கு போயிட்டு ஒருவேளை ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்தால் அவருடைய நிலைமை என்ன? ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஒத்தி வச்சிட்டார்.
கூட்டம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு ஒத்தி ஆமா 2 வச்சாரு. வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்கேன். 2 வாரங்கள்ல அங்க நீதிமன்றம் சொல்லணும்ல. இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இப்ப எதிர்க்கட்சியெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கணும். ஆமா. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா, அது மட்டும் இல்ல, உயர் நீதிமன்றம் சரி, கர்ம நீதிமன்றம் சரி, நிறைய இழப்பீட்டு தொகையை கிட்டத்தட்ட உங்கள்ட்ட 5 வசூலி. லட்சத்துக்கு அங்க சேதம் நடந்திருக்கு தமிழக வெற்றி அது கழகத்துல. மட்டும் இல்ல, அது 5 லட்சம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 20 இழப்பீட்டு லட்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு சார் அனௌன்ஸ்மெண்ட். விஜய் தரப்புல இருந்து. ஆனா அதுவும் ஒரு பேசும் பொருளா இருக்கு. இத்தனை கோடி சம்பாதிக்கிறவரு வெறும் 20 லட்சம் மட்டும் ஆமா, கொடுக்குறாரு. சம்பாதிச்சு பூரா எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? அவர் மற்றபடி கட்சி எடுத்த வேண்டாமா? இல்ல, 20 லட்சம் கொடுக்கணும், கொடுக்கல, அது ஒரு விஷயம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, கொடுக்கலான்னு எண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எண்ணிட்டு இருக்காரா பணத்தை, இல்லை மனசுல ஏதாவது எண்ணிட்டு இருக்காரு நமக்கு தெரியல. இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை, சீரியஸான விஷயம்தான். ஏன்னா கொடுக்கணும்னு நினைச்சிட்டா உடனே கொடுத்துரும். ஆமா. எம்ஜிஆர் சொல்லுவார், வலது கை கொடுக்குறது இடது கை கொடுக்குறது. அது மட்டும் இல்லை, கொடுக்குன்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் கொடுத்துடணும், இல்லை மனசு மாறிடும் அப்படின்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. அதனால 20 லட்சத்தை நீங்கள் கொடுத்தா நீதிமன்றத்துலேயும் ஒரு சரி ரைட்டு அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும். ஏன்னா அரசாங்க பணம் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா உடனே கலெக்டர் செக்கை போட்டு கொடுத்துருவாரு. அதனால இவர் 20 லட்சம் இன்னும் ஒரு பைசாவும் கொடுக்கல, 20 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது அரசு ஆஸ்பத்திரி, அதனால் ஃப்ரீயாகவும் செஞ்சிருவாங்க. எந்த ப்ரைவேட் ஆஸ்பத்திரியும் போகலை. மருந்து செலவு மற்றபடி அந்த இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும், அதான் கடமை. சொன்னோட நிறுத்திட்டாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, இல்லை எண்ணம் அதான் சொன்ன மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. மனசில் எண்ணிக்கிட்டு இருக்காரு, ரூபாய் எண்ணிக்கிட்டு இருக்காரான்னு நமக்கு தெரியாதுங்கிறத உண்மை. அடுத்த கட்ட நகர்வு எப்படி சார் இருக்கும் விஜய்க்கு? இது பின்னோக்கி தான் போகும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்வுகள், நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் விஜய்க்கு பின்னடைவை தான் சந்திக்கும், அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஏன்னா எல்லாரும் இப்போ முன்ன பத்திரிகை படிக்கிறவங்க குறைவு, டிவி பார்க்குறவங்க குறைவு, இப்போ எல்லாம் செல்லில் பார்த்துடுறான். ஆமாம். என்னப்பா இது, இன்றைக்கி நான் வரும்போது என்னப்பா ஜட்ஜி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் கசமசன்னு போய் பொம்பளைகிட்ட மத்தியில் போய் முன்ன மாதிரி செய்தியை தொடர்பு குறைவாக இருந்துச்சு. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, பார்த்துட்டு வண்டிட்டு இருப்பான். அப்போ தெரியும்ல, அப்போ யோசிப்பான். இதுவரை யோசிக்காத விஜய் கட்சிக்காரன் யோசிப்பான், ஆமாம் நம்ம தலைவர் நடந்தது தப்பு தான் சொல்லுவான்ல. கண்டிப்பாக. அப்போ கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனால் குறுகிய காலம் இருக்குது. இது இதை எப்படி முன்னுக்கு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு விஜய்ங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2 வருஷம்னா கூட பரவாயில்ல, நெருங்கிட்டு 6 மாதம் தான் இருக்கணும். கடைசியா விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். ஏன்னா நீதிமன்ற கேள்வி எல்லாமே அது உறுதிப்படுத்துது. நீதிமன்ற கேள்விகள் எல்லாமே உறுதிப்படுத்துது. அதுமாதிரி விசாரணை கமிஷன்லையும் திருமதி அருணா ஜெகதீசன் கண்டிப்பாக சொல்லுவார், விஜயை கரெஸ்ட் பண்ணோம், எல்லா காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி கொடுக்காததுக்கு மாவட்ட செயல் நினைஞ்சோம், அவங்க அது கை காசை கொடுப்பான். இவர் சம்பாதிச்சார்ல, நான் இப்போ மக்கள் சேவை வந்திருக்கேன்ட்டு, அப்போ நீ ஏன் தண்ணி வைக்கல, நீ ஏன் சோறு கொடுக்கல அப்படிங்கிற வரும் இல்லையா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, அந்த 20,000 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இயற்கை செமி டாய்லெட்ஸ்லாம் வச்சுக்கணும்ல. எத்தனை செமி டாய்லெட் வச்சாரு, இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. மாநாட்டுக்கே சரியாக செய்ய முடியல அவரால், தண்ணி சப்ளை இல்லை, சோறு இல்லைன்னு குறை வந்துச்சு. அந்த மாதிரி கூட்டம் போட முடியாது, கூட்டம் போடுறதுக்கு செலவு பண்ண முடியாதுங்கிறனால தான் இப்போ வேனில் ஏறி போனார். அது நிறைய பேர் தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை என்னன்னா, டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இருந்திருக்குன்னா இது இவ்வளோ நடந்திருக்கு. கூட ஒரு ஆலோசகராக இருந்திருந்தா பிரச்சனை. இவர் எவன் ஆலோசனையும் கேட்கல, எவனை பற்றியும் கவலைப்படல, நான் எடுத்தது தான் முடிவு அப்படின்னு எடுத்தார், அனுபவிக்கிறார். இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் எனக்கு தெரியும், அவர் எப்படி பையனை கதாநாயகன் ஆக்கினாரு அப்படின்னு நேரில் பார்த்தவன். நாங்கள் இந்த மூஞ்சிலாம் தகரம்பிட்டப்பா மூஞ்சியான்னு சொன்னீங்க, அவர் இது பண்ணி விஜயகாந்த் ஹீரோவாக்கி இவர் பையனை உழைச்சி படம் எடுத்து அப்புறம் மறுபடி சக்ஸஸ் ஆனார். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர் இன்னைக்கு இப்படி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்.
அவர் அந்த அம்மாவை திருமதி சோபா சந்திரசேகரை சொல்கிறாங்க, என் பையன் 4 நாள் சாப்பிடலன்ட்டு. ஏன்னா இப்போ விஜய் வந்து பேசுறது அவங்க அம்மாட்ட மட்டும்தான். இதே கட்சியை எஸ்.ஏ. சந்திரசேகர் வழி நடத்திருப்பாரே ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்க பின்னடைவும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒன்னு எப்படி சினிமாவை கொண்டு வந்தாரு, அதேமே அரசியல் அவர் கொண்டு வருவார்ல. கண்டிப்பா ஒரு பையன் கெட்டு போவான்னு நினைப்பாங்க ஒரு பார்ப்பேன். ஸோ இவர் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரோட தொடர்பை கட் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அப்பாவை கூட வச்சிருக்கணும். அப்பா எல்லாம் நீ வந்திருப்பியா? எனக்கு அதில் எவ்வளோ அனுபவம் இருந்திருக்கும். ஆமாம், எனக்கு அதில் ஒரு பெரிய வருத்தம். அதாவது அவருடைய பிஏ, புலி படத்தினுடைய ப்ரொடியூசர் பிடி செல்வகுமார், எஸ்.ஏ. சந்திரசேகர் 2 பேர் இருக்கும்போதும் சரியா இருந்துச்சு அந்த கட்சி. எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்ற மாதிரி புஸ்தியானம் தான் இவ்வளவுக்கும் காரணம், என் பையனை கெடுத்து விட்டாருன்னு அவர் இடையில நிறைய சொன்னார். அதெல்லாம் உண்மைதான். இவ்வளவு பின்னடைவுக்கும் விஜய்க்கு காரணம் அவருக்கு ஆலோசகர்கள் இல்லை. அப்படியே இருந்த ஆலோசகர்கள் ஆலோசனையும் விஜய் கேட்டதில்லை. தன்னிச்சையான நடவடிக்கைகள் தான் விஜயனுடைய பின்னடைவுக்கு காரணம். ரொம்ப நன்றி சார். உங்க இந்த இவ்வளவு பிஸியான ஸ்டுடியோல நாங்கள் கேட்ட கேள்விக்கு உங்க கருத்தை பதிந்தது ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.